என்னுடைய தாயார் என்கிட்ட சொன்ன வார்த்தை, உன்னை உங்க அப்பா நீ பிறந்த போது பார்க்க வராததுனால நான் உன்னை கையில எடுத்துக்கிட்டு ரிக்ஷால மாமா வீட்டுக்கு போனேன். உங்க அப்பா வீடு எனக்கு தெரியாது. இந்த செய்தியை அம்மா எனக்கு கொடுக்கும் பொழுது ஐ வாஸ் டோட்டலி ஷேட்டட். ஏன்னா நான் வெளிநாடு போறதுக்கு கரெக்டாக சூட்கேஸை பிடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு எங்க அம்மா, ஃபர்ஸ்ட் தடவை வெளிநாட்டுக்கு போறேன். எங்க அப்பா நான் எனக்கு உயிர். ஹாஸ்பிட்டலில் என்ன பார்க்க வரலங்கிறாங்க எங்க அம்மா. எங்க அப்பா பார்க்க வரலையா? ஏன்னு கேட்டேன். கருப்பா பிறந்துட்டேன், அதனால நான் பொம்பளை பிள்ளையா போச்சுன்னா அப்பாவை பார்த்தேன். அப்பா சைலண்ட். அப்பா இஸ் அக்ரிங் தட், இஸ் அக்செப்டிங் தட் ஹஸ் நாட் கம். அப்பா நீங்களான்னு சொல்றேன். அப்படியே குனிறார். அம்மா சொல்றாங்க, உன்னை கையில தூக்கிக்கிட்டு இப்படி போனேன், கையில காசு இல்லை, 25 பைசா 15 பைசா உனக்கு பாலுக்கு வேணும். ஏன்னா பயத்தில் எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை. 10 பைசா தான். இதை வச்சுட்டு நான் எப்படி போவேன்? ஸ்டான்லி எப்படி போவேன் நான்? நீ கோஷாஸ்பத்திரியில் பிறந்திருக்க, பார்டர் தோட்டத்தில் வீடு மாமாக்கு. என் மாமானா எங்கள் தாத்தா. எப்படி போவேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. 26 வயசு பெண் டுப்டி போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய 3வது பொண்ணு நான் கையில் பிடிச்சிக்கிட்டு ரிக்ஷாவில் ஏறி இருக்கு. இதை எங்கள் அம்மா நான் வந்து ஃபாரின் போகும்போது சொல்கிறாங்க. இப்படி ஏறினேன். அந்த ஆள்கிட்ட சொன்னேன். அவன் 1 ரூபா கேட்டார். ரிக்ஷாக்காரு 1 ரூபாலாம் இல்லை, 4 தான் இருக்கு. 4 கூட 25 15 பைசா எங்கள் பொண்ணுக்கு பாலுக்கு. உனக்கு 10 பைசா தான் தருவேன். வட சென்னைக்காரர்ல, அவர் வீடு இங்கே தானா, பார்டர் தோட்டம் தானே. சரி சரி ஏறு அப்படின்னா அப்படி தூக்கி என்னை உட்கார வச்சிருக்காங்க. தூக்கி உட்கார வச்சதுல என்னுடைய 2 கால் அப்படி வெளியில் வந்துருச்சு. கால் வெளியில் வந்தோடனே 2 பிங்கா கால் தொங்கி இருக்கு. இப்படி இப்போ பிறந்தன்னா கால் எப்படி பிங்கா இருக்கும்? பிறந்த குழந்தைக்கு கால்லாம் பிங்கா தான் இருக்கும். 5 பிள்ளை பெற்றது சொல்லுது, நம்பிட்டேன். 2 கால் தொங்குச்சுல்ல, அந்த கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. எனக்கு எங்கள் அப்பா கூப்பிட வராதது மறந்து போச்சு. எங்கள் அம்மா கொடுக்குற மோட்டிவேஷன் ஞாபகம் வந்துருச்சு. போனால் கடலில் கால் நினச்சிரு. எங்கம்மா? மலேசியா போகிறல அங்கே கால் நினச்சிரு. ஏம்மா? என் புள்ள கால் தொட்ட தண்ணி உலகெல்லாம் சுத்தம். போயிட்டு வா சொல், வாங்கி வச்சு. நான் அப்படி தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த 40 நிமிஷமா. சொல், வாங்கி வச்சுக்கோ. நான் போய் கால் நினச்சேன். 31 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அங்கே ஆரம்பித்த பயணம். ஆனால் சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது இதுக்குள்ள. ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. எங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தெரியுமா? இது இல்லை மேட்டர். என்னை ரிக்ஷாக்காரர் கூட்டிகிட்டு போனார்ல, அந்த 10 பைசாவை அவர் வாங்கவே இல்லை. பிறந்த 3வது நாள்லேருந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். 10 பைசா செலவில்லாமல். அந்த 10 பைசா செலவில்லாமல் ட்ராவல் பண்ண வச்சது என் கல்வி, என் உழைப்பு. இந்த கல்வியையும் உழைப்பையும் புத்தியையும் பிள்ளைகளை ஆயுதமாக பிடிச்சு கொள்ளுங்க. யாரையும் நம்பாதீங்க, அன்பு செலுத்துங்க.